Hi everyone, welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா how to use graphic elements in your website. நம்ம வெப்சைட்ல நிறைய இமேஜஸ், லோகோஸ், அதுக்கப்புறம் பிஎன்ஜி ஃபைல்ஸ், வீடியோஸ், கிஃப் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது 3 வீடியோவாக போட போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, எபிசோட் 10. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், கிராஃபிக் எலமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும். வெறும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் கிராஃபிக் எலமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த கிராஃபிக் எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோ இல்லை ஒரு பெர்ஸ்பெக்டிவோ கொடுக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கிராஃபிக் எலமெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ கிராஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் மெயினாக யூஸ் பண்ணனா லோகோவும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ், இமேஜஸ் இதெல்லாம் இருக்குது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லோகோ, கண்டிப்பாக லோகோ ஆட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லோகோ இருந்துச்சுன்னா தான் ஒரு பிராண்ட் ஐக்கான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக் எலமெண்ட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கிராஃபிக் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். பட் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு லெவலாக யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். லோகோ ஆட் பண்ணியாச்சு வெப்சைட்டில். அதுக்கடுத்து இந்த டெக்கரேஷன் எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகோவாக இருந்தாலும் சரி, டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த வெப்சைட்டோட மெர்ஜான மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளவர் சைட்டையே பார்த்தீங்கன்னாலும் ஃப்ளவர்ஸ்க்கு ரிலேட்டடான இமேஜஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ்னாலும் எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட்டிவ் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற கிராஃபிக் எலமெண்ட்ஸ் இன்னும் ஒன்றும் பண்ணக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டூ மச் ஆஃப் அட்டென்ஷன். ஃபுல்லாக கிராஃபிக் எலமெண்ட்ஸே நம்ம அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டால் எப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். ஸோ அது இருக்கணும், மைல்டாக இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஓகே, நான் வந்து ஒரு ஃப்ளார்ஸ் இருக்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி. இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ டோன்ட் கிராப் டூ மச் அட்டென்ஷன். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு இந்த கிராஃபிக் எலமெண்ட்ஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ லோகோ ஆட் பண்ணியாச்சு, டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒரு இடத்துல நீங்கள் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டரில் யூஸ் பண்ணலாம் லோகோ. அதுக்கடுத்து டெக்கரேஷன் எலமெண்ட்ஸ் மார்ஜினில், அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு டெக்கரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணலாம். ஃபுட்டர்ஸில் ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணலாம். இங்கே எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பாடி கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம்ல, டெக்ஸ்ட், பேராகிராஃப்ஸ், இந்த டேட்டாஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்ல, இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஏரியாவில் எந்த விதமான டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபர்மேஷன் படிக்க வரும்போது அந்த டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஃபோட்டோஸ், ஆல்ரெடி ஸ்டாக் ஃபோட்டோஸை பற்றி நம்ம பேசிட்டோம். ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து சும்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக் ஃபோட்டோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட் இமேஜஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓவரால் ப்ராசஸில் என்ன அவுட்புட் கொண்டு வர போகிறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரியல் வேர்ல்டு டேட்டா, அது அந்தளவுக்கு எடிட்டிங் இல்லை, கிளென்ச்சியாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பட் அது இன்றைக்கி நிறைய மீனிங்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்கறதுனால அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரியல் வேர்ல்டு டேட்டா, உங்கள் ப்ராடக்ட் என்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் ஆல்ட் டேக். இந்த HTML CSS படித்தவங்களுக்கு இந்த ஆல்ட் டேக் பற்றி தெரியும். ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் சப்போஸ் அந்த இடத்துல லோட் ஆகலை, இல்லை சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு அந்த ஆல்ட் டேக் என்ன கொடுக்கும்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொடுக்கும். இந்த இடத்துல ஸ்டாக் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்களேன். பீப்புள்ஸ் ஆர் லாஃபிங் வித் குரூப் அப்படின்னு இருக்கலாம். நம்ம வைக்கிறது தான், பட் இருந்தாலும் அந்த இமேஜுக்கு டெஃபினேஷன், ஆப்டிடியூடான டெஃபினேஷன் வந்து இதை தரும் கரெக்டாக. அதுக்கு பொருத்தமான விஷயம் என்ன வருங்க. ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் எழுத முடியும். ஒருத்தர் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு உட்காந்துருக்குறாங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதும். பட் இப்போவே உங்கள் ப்ராடக்ட் அங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு வேலண்டைன்ஸ் ப்ராடக்ட், உங்கள் ஃப்ளார்ஸ்க்கு ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு லான்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி எழுதுறான், வேலண்டைன்ஸ் டே ப்ராடக்ட் ஹேஸ் லான்ச். இது எங்கே ஹெல்ப் ஆகும்னு கேட்டிங்கன்னா SEO வரைக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மீடியாங்கிறது ஒரு சூப்பரான விஷயம், செமையாக யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸை செமையாக யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு அர்த்தம் தருது அப்படின்னா மட்டும் அதை வச்சுருங்க, இல்லைன்னா தூக்கிடுங்க. அண்ட் பாடிக்குள்ளே என்றைக்குமே இமேஜஸோ எந்த கிராஃபிக் எலமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ரிலேட்டடான இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மீடியாவை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். வெயிட் ஃபார் எபிசோட் 11. See you soon. Bye bye.